வணக்கங்க. So today we are going to see test number 9 topics. So it is day 9 test number 9 உடைய topics தான் வந்து பார்க்க போறோம். So இதில் UPSC பொறுத்த வரைக்கும் already we have given 8 topics, 8 days கொடுத்திருப்போம் and 40 topics we have given so far. And இன்னைய நாளோட so we are going to cover 45 topics. Suppose நீங்கள் nearly around ஒவ்வொரு டாபிக்ல இருந்து 5 இன்ஃபர்மேஷன் எடுத்திருந்தீங்கன்னா நியர்லி அரௌண்ட் இப்போ ஒரு 200 இன்ஃபர்மேஷன்ஸ் 200 அதுக்கு மேலே 225 இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். அண்ட் 9 மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதிருப்பீங்க, ரைட்? ஸோ ரைட், இதை ஒன்ஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணியும் வச்சுக்கோங்க. இட் வில் ஹெல்ப் யூ லாட். ஸோ படிச்சுக்கிட்டே இருக்காங்க, எழுதிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் மட்டும் இல்லை. டு ரிவைஸ் இட். எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது அக்செப்ட் மறக்காமல் இருக்கும், ரைட்? ஸோ கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம், இதில் நான் என்ன சார் இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ கோல்டு, வாட் இஸ் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படின்னா என்ன? அனிவர்சரி எதுவும் இருக்கா? இந்த ஸ்கீம் இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கா இல்லை டிஸ்கண்டினியூடா? அண்ட் ஒய் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தார்கள்? யார் இதை கொண்டு வந்தா? வெதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஆர்பிஐ ஆர் யார் கொண்டு வந்தா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கொண்டு வந்தாங்களா? வென் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் கொஸ்டின்ஸ்க்கான கீவேர்ட்ஸ் வாட், வென், வேர், ஒய், ஹூ, இந்த மாதிரியான இதுதான். ஸோ அப்போ அந்த வகையில் வாட் இஸ் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம், ஒய் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட், ஹூ இன்ட்ரடியூஸ்ட் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம், வெதர் இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஆர் ஆர்பிஐ, அண்ட் வென் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். இந்த 4 இன்ஃபர்மேஷனை நீங்கள் டு கலெக்ட். அண்ட் இது அனிவர்சரியில் இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Next one, politics. This is on the economy. Next one, politics. Article 248. Already you knew that Article 248 is related to residuary power. So residuary powers provisions அப்படியே படிச்சு அப்படியே எழுதுங்க. அதில் என்ன சொல்ல வந்திருக்குங்கிறத நீங்கள் அதில் உள்ளதை புரிஞ்சுட்டு எழுதுங்க, ரைட்? ஆர்டிகல் 248 அப்படிங்கிறது. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் 7 ஷெட்யூல் இல்லாத ஐட்டம்ஸில் புதுசாக ஏதாச்சும் வருது அப்படின்னா, லா சம்மந்தமாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான பவர்ஸ் யார்கிட்ட இருக்கு? அது இட் இஸ் பார்லிமெண்ட்லையா, whether it is the Supreme Court இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் பவர்ஸ் உண்டா, இல்லை ஸ்டேட் கவுன்சில்ஸ் உண்டா அப்படிங்கிறது கோ த்ரூ இட். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட். இது இஸ் ஃப்ரம் சயின்ஸ். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் உள்ளது. அண்ட் இதில் பார்க்க வேண்டியது வாட் இஸ் ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் அது பார்க்கணும். ஒய் தட் ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் அப்படிங்கிறது இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கு. ஒய் ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன், மலேரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மலேரியாவில் பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்கணும் அப்படின்னா, வாட் இஸ் மலேரியா அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஒன்று. மலேரியாவுக்கான காரணங்கள், ஸோ காசஸ் ஆர் காசிட்டி ஏஜென்ட் பற்றி பார்க்கணும். ஸோ இட் இஸ் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ அப்படின்னு பார்ப்போம். அது வந்து அனஃபிலஸ் மஸ்கிட்டோ, ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ, அது நம்ம உடம்புல பாக்டீரியா இது பண்றதுனால வருதா, இல்லாட்டி புரோட்டோசோவானாலியா இல்லை வைரஸ்னாலியா அப்படின்னு பார்க்கணும். ஸோ மலேரியாவுக்கு வேக்சின் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மலேரியாவை இந்தியா எலிமினேட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மலேரியா எலிமினேஷன். ஸோ மற்ற கண்ட்ரிஸ், ஸ்ரீலங்கா மாதிரியான கண்ட்ரிஸ் மலேரியா எலிமினேட் பண்ணிட்டா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனா மலேரியல் டெத் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துல இந்தியாவில் எவ்வளவு நடக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப மலேரியா பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டியது எதனால ஏற்படுது, வாட் இஸ் மலேரியா, அண்ட் மலேரியாவுக்கான சிம்டம்ஸ், அந்த மருந்துகள் இதெல்லாம் தேவையில்லை. மலேரியாவுக்கான டெஸ்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்? ஏன்னா டெஸ்ட் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், என்ன மாதிரியான டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ மலேரியா எரடிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு எதுவும் இருக்கா? மலேரியா இந்தியாவில் வந்து மலேரியல் டெத் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துல எவ்வளவு ஏற்படுது, இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளில் மலேரியா எலிமினேட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறது யூ ஹேவ் டு கோ த்ரூ. நெக்ஸ்ட் ஒன், சத்யசோதக் சமாஜ். ஸோ வாட் இஸ் சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் வாட் இஸ் சத்யசோதக் சமாஜ் அப்ஜெக்டிவ் அதுங்கிறத பார்க்கணும். யார் இந்த சமாஜத்தை ஸ்டார்ட் பண்ணா, ஃபவுண்டர் யார், அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி, சத்யசோதக் சமாஜ் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தால் போதும், ரைட்? சரி, அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், மெயின்ஸ் கொஸ்டின். மெயின்ஸ் கொஸ்டின்ல how is the finance commission of India constituted? இது ஒரு செக்மெண்ட். What do you know about the terms of reference of the recently constituted finance commission? Discuss. இதுல நீங்க பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயம். ஸோ
எப்படி ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கான்ஸ்டியூட் பண்றாங்கிறது கேட்டிருக்காங்க. தென் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆஃப் த ரீசென்ட்லி கான்ஸ்டியூட்டட் ஃபினான்ஸ் கமிஷன் அதை பத்தி கேட்கிறாங்க. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு இதுக்கு 10-5 அப்படின்னு கொடுக்கலாம், இதுக்கு 5, இதுக்கு 10, இல்லை அப்படின்னா 7.5 கொடுக்கலாம், ஏன்னா 15 மார்க்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இது அப்படியே நம்மளுடைய ஆர்டிகல் 280 அதை அப்படியே ஒரு ஆர்டிகல்ஸ் உள்ள ப்ரொவிஷன்ஸ் அப்படியே படிக்க வேண்டியதான், அதை படிச்சு எழுதணும். அண்ட் இப்போ ரீசெண்டாக உருவாக்குன ஃபினான்ஸ் கமிஷனுடைய வெப்சைட் போனீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இது இந்த ஃபினான்ஸ் கமிஷன் மட்டும் இல்லை, எல்லா ஃபினான்ஸ் கமிஷனும் பெரும்பாலும் அதுதான் இருக்க போகுது. அப்படிங்கிறதுனால டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை யூ ஹேவ் டு கோ த்ரூ இட் ஜென்ரலாகவே. அண்ட் எப்படி ஃபினான்ஸ் கமிஷனை கான்ஸ்டியூட் பண்றாங்க அப்படிங்கிறதும் ஃபினான்ஸ் கமிஷனுடைய வெப்சைட்ல கிடைக்கும். இல்லைன்னா பாலிட்டி, நீங்க எந்த பேசிக் புக்ஸ் வச்சிருந்தாலும் அதை பாலிட்டியில கொடுத்திருப்பார்கள், அதை ரீகலெக்ட் பண்ணி அதை மெயின்ஸ் கொஸ்டினா எழுதுங்க. நான் இது வரைக்கும் மெயின்ஸ் கொஸ்டின்ல ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின்ஸே கொடுக்கல, எல்லாமே பெரும்பாலும் புக் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அனலிட்டிக்கல் டைப்க்கு யோசிச்சு எழுதுற மாதிரி உள்ளது நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போவோம். ரைட்? ஸோ தீஸ் ஆர் த டாபிக்ஸ் ஃபார் டே நம்பர் 9. அதில் டவுட்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் இன் யூடியூப்ல கமெண்ட்ஸாக நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் அகாடமி ஆல்சோ. தேங்க்யூ.